வாகனம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத முதலாக கொண்டே காட்டுறேன். என் ஃப்ரெண்ட் கராஜ் தான் வாகனம் விட்டுருக்கேன். உனக்கு 2 பொக்லாமும் உனக்கு அப்படியே போயிட்டு முன்பக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம கலட்டி வச்சிருக்காங்க வாகனத்தை. டிரைவருக்கு தான் நீ முதல்ல நன்றி சொல்லலாம். அடிபட்டு இருந்தா கிட்ட 2 லட்சம் செலவு வந்திருக்கும். இதுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் பட்டதுல இருந்து இப்போ கொஞ்சம் வெளியில வந்தாச்சு. நீ செஞ்ச புண்ணியமோ நீ செஞ்ச லக்கத்தில் நாங்கள் உண்மையா வாகனம் நீ எடுத்த போட்ட வீடியோவுக்கு நாங்கள் நினைச்சோம் இது எப்படி கொண்டு பண்ற வாகனம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில மன்னார்ல இருந்து. எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆன வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நேற்று. ஸோ இப்போ வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி கெராஜை கொண்டு வந்து சேர்த்தாச்சு, சரிதானே? ஸோ கெராஜில் வாகனம் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன பிரச்சனை வாகனத்துக்கு நடந்திருக்கு, எவ்வளவு செலவு வரப்போகுது அப்படின்ற பல விஷயங்கள் எனக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் கட்டாயமாக இருக்கும். இது பெரிய ஆக்சிடென்ட்டாக இல்லைனா கிட்டத்தட்ட வாகனம் அடிபட்டு ஒரு 150 மீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் முன்னுக்கு பொடியிலன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிகள் குறைவாக இருந்தாலும் கீழ்ப்பக்கத்தால் சரியான அடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த செலவு வந்து பார்த்தோன்னே அண்டையை கொண்டு வந்து வாகனம் விடும்போது கணிக்க இயலாது, வாகனத்தெல்லாம் கலட்டி பார்க்கணும் அப்படின்னு தான் கெராஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ற கெராஜ் ஒன்று மன்னால இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாகனத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த வாகனத்தில் இப்போ போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இப்போதைக்கு நடந்திருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதால நமக்கு வந்து ஏதோ ஒரு கிளைம் ஒன்று கட்டாயமாக கிடைக்கும், உண்மையாகவே நடந்த விபத்து அப்படின்றதால. ஸோ அந்த இன்சூரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கோட்டேஷன் கொடுக்கணும். எவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு நடக்க போகுது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்னளவா இந்த செலவுகள் இவ்வளவு வரும், இந்த டிங்கரிங் இவ்வளோ வரும், பெயிண்டிங் இவ்வளோ வரும், இந்த சாமான் அடிபட்டுருக்கு இது மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றின முழுமையான விஷயங்களை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆக்சிடென்ட் பட்டதுலேருந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு. இனி வாகனத்தை செஞ்சுருக்கணும். ஏன்னா எங்களுக்கு சேல்ஸுக்கு ஒவ்வொரு நாளும் வாகனம் தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் ஒரு வாகனம் எடுத்து இன்றைக்கு சேல்ஸ் ரூட்டு கூட போயிட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ கதியாக வாகனம் செஞ்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட வேலையில் செஞ்சுன்னு போகலாம். ஸோ வாங்க போய் பார்ப்போம் வாகனம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத முதலாக கொண்டே காட்டுறேன். என் ஃப்ரெண்ட் கராஜ் தான் வாகனம் விட்டுருக்கேன். ஸோ கராஜுக்கு பதிலாக இப்போ நாங்கள் நிற்கிறோம். இது வந்து மண்ணாலுக்காக நிறைய பேர் தெரியக்கூடிய கராஜ் தான். டக்கா மோட்டோ கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, மன்னாரில் பெரிய கமத்தலான் இருக்குது நம்மளோட வீட்டுக்கு பதில் டக்கா மோட்டோ கராஜ்னு சொல்லி. அப்போ இங்கே தான் வந்து நான் வாகனம் இங்கே நிறைய வாகனங்கள் வந்து வேலைகளுக்கு வரும். ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட போகிறோம் நம்மளோட வாகனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நண்பன் தான் நிற்கிறார். இங்கே பாருங்க வாகனத்தை கண்டிஷன் முதல்ல சுற்றி சும்மா காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாகனமா முன்பக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கலட்டி வச்சுருக்காங்க வாகனத்தை. இங்கடா உண்ட வாகனம்னு சொன்னீங்க அரவாசியை காணையில் எந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இது அன்றைக்கு அதுக்கால பாஞ்சு போகிற நேரத்தில் அடிப்பட்ட சேறுகள் தான் இங்கே பக்கம்லாம் அப்படி ஊற்றியாக இருக்குது. இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, கீழ் பக்கத்தால் தான் ஃபுல்லாக டேமேஜஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க பின்னக்கெல்லாம் அடிப்பட்ட சேரை பாருங்கள் எவ்வளோ சேராக இருக்குண்டு, ஊற்றியாக இருக்குண்டு. இதில் இந்த சாமான்கள் ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் ஸ்டோருக்கு கொண்டு போயிட்டோம். அப்படி இந்த பக்கம் பாருங்கள். மச்சான் வணக்கம். சொல்லாரா வணக்கம். ரைட். வாகனத்துல கண்டிஷன் என்ன, எப்போ வாகனம் தருவீங்க, எனக்கு அது என்ன மாதிரி இருக்கு? விட்டுட்டு போன அன்றைக்கு கொஞ்சம் அவசரமா போயிட்டு நான் இப்போ தான் வந்து கை வச்சேன். ஓகே. கை வச்சதுல முதலாவது நான் பார்க்கலடா இதை முதலாவது இது பொனட்டை கழட்டினோம் ஃபுல்லா. ஓகே. என்ன பார்த்தான்னு சொல்லி சொன்னா முன்னுக்கு 2 பொக்லாமும் உனக்கு அப்படியே போயிட்டு. ஓகே. அதை மிச்சு அப்படி நாங்கள் கலட்டி பிறகு இதெல்லாம் கலட்டி ஃபுல்லா எடுத்தோம் வெளியே. ஓகே. எடுத்தீங்கள நாங்க பார்த்ததுடா உனக்கு அந்த சம்மருக்குரியது தானே இதான், இந்த இதான் ஒயில் சம்மு நாங்கள் சொல்லுவோம். இந்த அடி வந்து உனக்கு கொஞ்சம் இது பட்டதால கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒரு ஓட்ட கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனா இது எப்படி நம்ம நெளிவெடுத்து செய்ய தான் வேணும். செய்யணும். இதுக்கு எப்படியும் 6 லிட்டர் ஒயிலும் 7 லிட்டர் ஒயில் வேணும். அப்படி 7 லிட்டர் ஒயிலும் உனக்கு 18,000 அப்படி கிட்ட வரும்டா. அதுதான் உனக்கு என்ன ஒன்று நீ செஞ்ச புண்ணியமோ நீ செஞ்ச லக்கத்தில் நாங்கள் உண்மையா வாகனம் நீ எடுத்த போட்ட வீடியோவுக்கு நாங்கள் நினைச்சோம் இது எப்படியும் கொண்டு பண்ற வாகனம். ஆனா பார்த்தா இது கராஜிக்கு வேலைக்கு வந்த வாகனமாய் தான் இருக்கு. எனக்கு அடிப்பட்ட வாகனமாய் தெரியல. இது ஏதோ ஒன்று லக் அது அப்படின்னு சொல்லலாம். சரி. அந்த இதால தான் இந்த முன்னுக்கு ஒன்று சொக்காப் 2 போயிட்டு அங்கால வில்லு தகடுல இது தாய் பிளேட்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்ப்ரிங் பிளேட் 1ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது 2 போயிட்டு அதுக்குரிய இந்த உள்ள வர்ற அந்த இது சொல்றது வந்து சப்ளைஸ் அசம்பிளின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். அது சைக்கிள் சொல்லி சொல்லுவோம். இவ்வளவு கழட்டி வச்சு உனக்கு எல்லாம் மாத்துறதுக்குரிய சாமான். அதை விட்டு உனக்கு அங்கால வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களவா காட்டுறோம். இதெல்லாம் கழட்டி வச்சிருக்கீங்க. இப்ப கழட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா இன்சூரன்ஸ் காரன் வந்து பாக்குறதுக்காண்டி அடுத்து எங்களை போய் எங்களுக்கு தெரியணும் என்னென்ன சாமான் சரியா இருக்கு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க எடுத்து உள்ள வச்சுட்டு இப்ப வந்தோம்னா உனக்கு உரிய சாமான் எல்லாம் செட் பண்ணி எடுக்கணும். இப்ப இது எனக்கு தெரிஞ்சு நீ இதை எடுத்து நிமித்தி திருப்பி அதை கொண்டு போய் பெயிண்ட் பண்றதுக்கு பார்க்க நீ இதை கொண்டு போய் புதுசாக ஒன்று வாங்கி போடும் நல்ல மூலம் இருக்குது. எப்படி புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் தருவாங்களா? அப்படி தந்தா இன்சூரன்ஸ் கிளைம் தர்றதை விட இன்சூரன்ஸ்ல நம்ம கதைச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு பெரும்பாலும் தரமாட்டாங்க நம்மளுக்கு அதுக்கு. ஆனா அதை நம்ம கேட்டு பார்ப்போம். ஏன்டா இப்ப எனக்கு தெரிஞ்சு இதை நிமித்தி இப்போ செஞ்சு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா எப்படியும் ஒரு 13,000 14,000 முடியும். ஆனா இது புதுசாக எடுத்து போறோம்னா எப்படி 22 23 எடுத்துடலாம். அவருக்கு அவங்களோட காட்சி போட்டு இதை செய்யலாம் என்ன மாதிரி சொல்லிட்டு. இந்த முன்னுக்கு இதுல எல்லாம் ஒரு அடியும் இல்லையா மச்சான்? அதான் மச்சான் உனக்கு
அதான் உனக்கு லக்குன்னு தான் சொல்லுறேன். இவ்வளவு அடிபட்டது முன்னுக்கு உனக்கு இவ்வளவு இல்லை. இதுக்கு முன்னுக்கு என் ஃப்ரெண்ட் பண்ணி ஒரு தலைமனால இருந்து வந்தான். அந்த பொடியனுக்கு இது அடிபட்டு இது மொத்தமாகவே ஒரு இந்த இதுக்குள்ளே ஃபேனு அது இது சகலதும் போயிட்டு ஏசி கம்ப்ரஸருக்குரிய எல்லாம் போயிட்டு ஒரு 2,50,000 60,000 கிட்ட செலவு இதுக்குள்ள மட்டும் வந்த செலவு இதுக்குள்ளேயே வந்திருக்கும். உனக்கு ஏதோ உனக்கு இந்த ஸ்டார்ட் பிரச்சனை மட்டும் அந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அடுத்தது இந்த இதான் அந்த அடிப்பட்டு இழுத்ததால தான் உனக்கு இந்த இங்கால பக்கம் அது நெளிஞ்சிட்டு இது அந்த நம்ம விழுத்தோட நான் சொன்னேன் விழுத்தோட சைக்கிள் பின் இந்த இது சைக்கிள் இந்த இது வளைஞ்ச டிரைவர் பக்கம் அடிபட்டு கொஞ்சம் டிரைவரும் உண்மையா சேஃபானா ஒன்று ஓடி இருக்கு. ஏன்டா பிரட்டை விடாம அவர் ஏதோ கடவுள் புண்ணியம் தெரியல. அவரும் ஸ்டேரிங் எதுவும் வெட்டாம கொட்டாம அப்படி நேரா விட்டு தான் வந்துட்டு அடுத்து பின்னால வந்து பாக்கல மச்சான் உனக்கு இதுக்குரிய சைலன்சருக்குரிய இந்த இதுகள் இது கொஞ்சம் அடிபட்டு இது வளைஞ்சிட்டு அடுத்து இந்த தகடுகளை பார்த்தா மச்சான் ஒரு பக்கம் தகடுல அந்த 3ஆம் தகடு கொண்டு அங்காலே சின்ன வெடிப்பு ஒன்று இருக்கு. இது உள்ளே வெடிப்பு ஒன்று இருக்கு. கேமரால காட்டிக்கொள்ளே இல்லாது அது உள்ளே இருக்கு. அதை இதையும் பார்த்து ஒருக்க மாற்றணும். ஏன்டா ஒன்று சேர்க்கிற அப்படி 2 பக்கம் மாற்றினா நல்லோம். வில்லு தகடு ஒன்று பார்த்தீங்கன்னா அது 3ஆவது தகடுன்னு சொல்லுவோம். அது மெயின் தகடு அது தகடுன்னு சொல்ல அது பிரச்சனை இல்லை. இந்த 3ஆவது தகடு வந்து வெடிப்பு இருக்கு. அது 2யும் மாற்றிட்டோம்னு சொன்னா அது நல்லோம். பெரும்பாலும் உனக்கு சாமா என்னமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தேன்னு சொல்லி இப்போ காய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் ஒரடியாக நாங்கள் ஒரு இடத்துக்கு இருந்தால் சீப்பாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கட்டுப்பாடுக்கு இருக்கணும். இப்போ சொல்லி சொன்னால் எப்படி உனக்கு செவ்வாய் புதன் மட்டும் இல்லை சாமா வந்துன்னு சொல்லி சொன்னால் உனக்கு வேலன் வெளிக்கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். வானம் செஞ்சு தருவா. இந்த பக்கம் அடிகள் பெருசா இல்லையா மச்சான்? இந்த பக்கம் அடிகள் பெருசா இல்லை. அந்த ஒரு வில்லு தடவை மாத்துறதால இங்கே பக்கம் அந்த இன்னொரு வில்லு தடவை வந்து பார்த்து நான் கரெக்டாக ஒரடியாக செஞ்சு விட்டுன்னு சொல்லி சொன்னால் சஸ்பென்ஷன் வேலைக்குரிய வேலை தான் இது ஃபுல்லாவே. ஆனா கடவுளேன்னு சொல்லி கீழ் பக்கம் மட்டும் தான் அடிபட்டிருக்கேன். கீழ் பக்கம் முன்பக்கம் தான் நல்லா அடிபட்டிருக்கு. பின்னால உனக்கு நிப்பாட்டினதால கல்லு இருந்து பெரிய கல்லு கல்லுல பட்டு தான் ஏதாவது நடந்திருக்கு. இதுல பாட்டு அதனால தான் இது வானம் தூக்கி பார்க்கணும் நம்ம. இல்லாட்டி ஓகே இல்லை ஓகே. நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக ஜெக் அடிச்சு எல்லாம் பார்த்து ஆடி பார்த்து எல்லாம் சுற்றி பார்த்தது அவ்வளோதுக்கு இல்லை. இனி நம்ம இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஸ்டார்ட்டுக்குரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே ஸ்டார்ட்டுக்குரிய பிரச்சனையும் பெரும்பாலும் ஸ்கேனர் போட்டு ஒருக்கா செக் பண்ணி போட்டு என்ன நடந்துன்னு சொல்லி ஒருக்கா பார்த்து போட்டு மோட்டரில் ஒரு எஃபெக்டும் இல்லை. ஓகே இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கேனர் போட்டு ஒரு செக் பண்ணி போட்டு அந்த டைம் இதை முடிச்சோன்னே அந்த டைம் ஒருடைய பார்த்து சொல்லி சொன்னால் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஒரு பார்த்துடலாம். பெரும்பாலும் உனக்கு வெள்ளிக்கிழமை தர மாதிரி இருக்கும். சாமா எனக்கு இன்றைக்கு இப்போ கால் பண்ணி காய்ச்சிருக்கு. சாமா எனக்கு என்ன மாதிரி சொல்லிட்டு போட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு இப்போ இன்றைக்கு எவ்வளோ எஸ்டிமேட் எவ்வளோ முடியும்னு கொடுக்கணும். என்ன உண்ட கணக்கின்படி மச்சான் எவ்வளோ முடியும்? இப்படி வாங்க எனக்கு வயலுக்கு நிற்காது எவ்வளோ முடியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு எஸ்டிமேட் இப்படி ஒரு 2-3 வாகனம் செஞ்ச அனுபவத்தில் எனக்கு எப்படியும் ஒரு 250 கிட்ட தாண்டுற மாதிரி எனக்கு தான் இருக்கு. செலவு வரும். ஒரு பார்த்து போட்டுன்னு சொல்லி தான் சரி வரணும். அதுக்குள்ளேயும் வரலாம் அதுக்கு கூடயும் வரலாம். எஸ்டிமேட் கூடன்னு பார்த்தோம்னா ஒரு 3 லட்சம் வருமா? அதுக்குள்ள முடியலாம். அதை விட அதுக்குள்ள முடியலாம். இந்த மாதிரி பாரு தான் இருக்கு. ஓகே 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 அப்படி இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை மச்சான்? நீ வந்து கராஜில் வாகனம் நினைக்கிறீங்க. நீ 2,500 ரூபா தரணும். யூடியூபர் வாங்க நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரி. அதே மாதிரி நாங்க பார்க்கிங் வசதிக்கு பார்த்தா 2,500 ரூபா படி சார்ஜஸ் எல்லாம் வந்துட்டு தானே எல்லாம் அதெல்லாம் பாத்துக்கிறோம். இங்கே மச்சான் அதெல்லாம் விஷயம் இல்லை. வெள்ளிக்கெல்லாம் வாகனம் தரணும் மச்சான். அது மாதிரி வேலை செய்யணும். சரி உன்னை நம்பிதான் மச்சான். இங்க நண்பண்ட கராஜ் உங்க அண்ணாண்ட கராஜ் டக்கா மோட்ட கராஜ் எங்கள் கராஜ் அப்படியா? சரி 7 மணி வெள்ளிக்கிழமைக்கு முன்னே ட்ரை பண்ணி முடிக்க பார்ப்போம். அந்த சம்பள வளைவெல்லாம் நிமித்தி எடுக்கலாம். வளைஞ்சிருக்கு மச்சான். அதுக்கு இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா வளைஞ்சி எடுக்க தட்டிக்கிட்டு எதுவும் ஓட்ட ஆகி எதுவும் ஆயில் வராம எங்களுக்கு ஓகேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி நாங்க அதுக்குரிய சாமானும் கேட்டிருக்கோம். அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் ஆகிறோட காய்ச்சி போட்டுட்டு இது நாங்க மாத்துறதா இல்லாட்டி இதே தட்டி போட்டு போறோம்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒரு தட்டு விழுந்தாலும் மச்சா இன்னொரு பக்கம் எதுவும் இருந்தாலும் எப்படியும் ஓட்ட எதுவும் விலை பார்க்கக்கூடிய சாத்தியம் கூட இருக்கு. அப்படியே கலட்டுவீங்களா? அப்படி அதை கலட்டி ஃபுல்லா எடுத்து அந்த மேல பேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்க. வளைவுகளை வந்து வானம் ஓடுற இஷ்யூ அப்படி இருக்கா? இல்ல அந்த இஷ்யூ இல்ல மச்சான். ஏன்னா உனக்கு வந்து அந்த டிரைவர் சைடுல அந்த டிரைவருக்கு தான் நீ முதல்ல நன்றி சொல்லணும். அவர் 7 மணி நேரம் உள்ள நின்று உன்னை சேஃபா பார்த்துட்டு இதே இப்ப வாரம் எனக்கு தேவையில்லை நான் பாஞ்சு நான் என்ற உயிர் தான் தப்பிக்கணும்னு சொல்லி சொன்னா இவ்வளவு உனக்கு கொண்டம் தான் பண்ணியிருக்கணும் அந்த போன இதுக்கு. அவர் 150 கிலோமீட்டருக்குள்ள இல்லாட்டி அந்த மீட்டருக்குள்ள அவர் போன அந்த இதுதான் உன்னை காப்பாத்தினது. ரெண்டு பக்கம் போஸ்ட்ல இருந்த வீடியோ பார்த்தேன். அவசரத்துக்கு அடிக்க எடுக்கவும் இல்லை. நான் வெளியே நின்று அது வேலையா. சரி ஓகே அவ்வளவுதான் மச்சான். வெள்ளிக்கெல்லாம் தரலாம். கிட்டத்தட்ட உண்டு அனுப்பி மட்டும் மேக்ஸிமம் ஒரு 3 லட்சத்துக்குலாம் வரும். அதுக்கு மேல போக சான்ஸ் இல்ல. அதுக்கு மேல போக சான்ஸ் இல்ல. கோட்டேஷன் நீ தருவியா மச்சான்? இப்போ என்ன கொண்டு போகணும் என்ன மச்சான்? இப்போ அதான் இப்போ இதை போய் நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு இது என்னமான்னு சொல்லிட்டு போய் கேட்போம். கராஜில் கேட்டு அவங்க பெயிண்ட் என்னமான்னு சொல்லி ஓகேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல கூட காசு முடியுது பெயிண்டிங்கே முடியுதுன்னா நம்ம புதுசாக எடுத்து போட்டுடலாம். ரைட் ஓகே. அப்போ நண்பன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பியல்.
இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இவ்வளோ தான் நண்பன் சொன்ன விஷயங்கள். இதை நான் வந்து கொண்டு வந்து அந்த பஃபரை கொண்டே நாங்கள் பார்க்க போகிறோம். பஃபரை கொண்டே நாங்கள் செக் பண்ண போகிறோம். எவ்வளவு டிங்கரிங் பெயிண்டிங் முடியும் அப்படின்றத பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். கிட்டத்தட்ட அவன் சொல்கிறான் 2.5 3 லட்சம் முடியும்னு சொல்லி. இப்போ 3 லட்சம் ரூபா காசு நாங்கள் ரெடி பண்ணணும். எப்படியா இரண்டா இப்போ இன்சூரன்ஸ்லேருந்து பேமெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாது. நாங்கள் பார்ட்ஸ்கள் எல்லாம் கொழும்புல இருந்தோ இல்லாட்டி ஒவ்வொரு இடங்களும் எடுப்பாங்க தானே, அந்த பார்ட்ஸ்கள் எல்லாம் கெதியாக எடுத்தோம்னா தான் எங்களோட வாகனத்தை ரெடி பண்ணலாம் சேல்ஸ் ஓடுறதுக்கு. வேலை வந்ததும் சரி நம்ம வெயிலுக்கு தெரியுறது மாதிரி தான் கிடக்கு. பாப்பா நண்பனை வச்சு தான் இப்போ 5 நாள் அந்த வேலையை முடிச்சு தரேன் இருக்கான். போயிட்டு அங்கே போயிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோமா? ரைட். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிங்கரிங் பெயிண்டிங் செய்கிற கராஜுக்கு வந்து கொண்டு போயிட்டு எங்களோட அந்த பொனட்டை கொண்டே காட்டின இடத்துல அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 20-25,000 ரூபாய்கிட்ட முடியும். அப்போ நாங்கள் வருஷம் புதுசாகவே போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்ச இடத்துல அவர் சொன்னார் புதுசுக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க போல இன்சூரன்ஸ் கம்பெனியால். ஸோ இருக்கிறத தட்டி நிமித்தி பெயிண்ட் பண்ணுறது தான் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நமக்கு ஏன் சும்மா நம்ம கையால் செலவழிக்கணும், இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 80,000 என்னமோ நான் இந்த வாகனத்துக்கு ஹயரிங், அதாவது நானும் ஓடலாம் யாரும் ஓடலாம், ஒரு ஹயரிங் பர்பஸுக்காக தான் இந்த வாகனம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதனால் அந்த கிளைமுக்கே நாங்கள் போவோம்ன்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இப்போ ஸோ வாகனத்தை பார்த்துருப்பீங்க, சுற்றியெல்லாம் கலட்டி பிரித்து வச்சுருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னோம் என்னென்ன கிளைம் எல்லாம் வருது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ செலவு போகும்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் வரும்னு சொல்லி. ஸோ 3 லட்சம் அப்படின்றதே இப்போ பெரிய காசு. ஆகவே அது கிளைம் எவ்வளோ கிடைக்க போகுது, நாங்கள் எவ்வளோ கையால் போட போகிறோம் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாகனம் வந்து சேல்ஸுக்கு தேவை. அதான் பெரிய பிரச்சனை. வாடகைக்கு தான் இன்றைக்கு எடுத்து ஓட விட்டுருக்கோம். போன கிழமையும் ஒரு நாள் அந்த ஆக்சிடென்ட் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாகனத்தை வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்து ஓடணும். ஸோ இன்றைக்கும் வந்து ரூட் போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 5-6 நாளைக்குள்ள எப்படியா நாங்கள் வாகனம் செஞ்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக எங்கள் சேல்ஸை கொண்டு போகலாம். அந்த வாடகை செலவுன்றது பிஸ்னஸுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதான் பார்க்குறோம். இன்னும் மிச்ச விஷயங்கள் இன்சூரன்ஸ்க்காக வந்து பார்த்த பிறகு தான் தெரியும் எவ்வளோ எங்களுக்கு கிளைம் அப்ரூவ் பண்ணுவாங்க, அதில் எங்களுக்கு மிச்சம் எவ்வளோ எங்களுக்கு செலவு போகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ எவ்வளோ கதியாக இங்கேருந்து வாகனத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு தர போகிறார் அப்படின்றதையும் தொடர்ந்து அடுத்த வார வீடியோஸில் காட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ கதியாக எங்களை பிளாக் டேவியில் எடுத்துகிட்டு போய் எங்களை பிஸ்னஸை கொண்டு போகணும். அதுக்கு முன்னுக்கு வாகனத்தை ஒருக்கா நல்ல ஒரு வருஷம் அடித்து திரும்ப ஏதாவது ஒரு கோயில் ஒன்று கொண்டு போய் ஆசீர்வதிச்சுட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு முன்னுக்கு என்ன சொல்கிறது அந்த எலுமிச்சம்பழம் மிளகாயெல்லாம் கட்டி தான் வந்து வாகனத்தை திரும்ப சேல்ஸுக்கு ஓட விடணும். வாழ்க்கைன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், நமக்குரிய சவால்கள் நிறைய வரும். ஸோ இது நமக்குரிய ஒரு சவாலாக இந்த டைமில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். போன வீடியோவில் வாகனம் ஆக்சிடென்ட் பட்டு சொன்னோடனே நிறைய பேர் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றிகள். சிலாக்கள் பிஸ்னஸ் வீடியோஸ் எதையுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுனால இந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எவ்வளோ கதியாக முடியுமோ அவ்வளோ கதியாக நாங்கள் இந்த வாகனம் செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு வருவோம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாகனத்தில் அப்டேட் என்ன அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுவோம். பாய்.